இன்று காங்கேயம், திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டின் புதிய அரசியல் கட்சியான தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் புதிய கட்சி அலுவலகம் விசேஷமாக திறக்கப்பட்டது. நடிகர் விஜய் அவர்களால் நிறுவப்பட்ட இந்த கட்சி தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் புதிய அலை தருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முக்கிய நிகழ்வில் ஏராளமான ஆதரவாளர்கள் திரண்டு வந்திருந்தனர். அவர்கள் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய மாற்றத்தின் ஆண்டாக இருக்கும் என்று உற்சாகமாகவும் உறுதியாகவும் முழக்கமிட்டனர். ஆதரவாளர்களின் உணர்ச்சிமிக்க முழக்கங்கள் வானை பிளந்து ஒலித்தன. 2026 மாற்றத்தின் ஆண்டு, 2026 மாற்றத்தின் ஆண்டு என்ற கோஷம் எங்கும் பரவலாக ஒலிக்கிறது. அவர்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தியது. இந்த சிறப்பான நிகழ்வு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் டிவிகே கட்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது. எதிர்கால தேர்தல்களுக்கு முன்னோடியாக அமைந்துள்ளது. மூத்த அரசியல்வாதியான கேஜுதி செங்கோட்டையன் இந்த பெரிய கூட்டத்தில் உரையாற்றினார். நடிகர் விஜயை நிரந்தர எதிர்கால முதலமைச்சர் என்று பெருமையுடன் புகழ்ந்து பேசினார். அவர் தெளிவாக கூறினார், விஜய் மக்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையை பெற்றுள்ளார். அவர் நிச்சயமாகவும் விரைவிலான முதலமைச்சராக வருவார் என்று உறுதியளித்தார். செங்கோட்டையன் மேலும் விளக்கமாக கூறுகையில், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் உழைக்கும் வகுப்பினர் விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்குவார்கள். இது கட்சியின் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் என்றார். அவர் விஜயின் அர்ப்பணிப்பு, பொது சேவைக்கான தியாகம் மற்றும் மக்கள் நலனுக்கான உழைப்பை பாராட்டினார். இது அவரது அரசியல் பயணத்திற்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாடு வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்களால் நிறுவப்பட்டது. இது பிப்ரவரி 2024 அன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டது. புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்தது. கட்சியின் சித்தாந்தம் தமிழ் மற்றும் திராவிட தேசியவாதத்தில் வேரூன்றியுள்ளது. அம்பேத்கரின் சமூக நீதி, பெரியாரின் சுயமரியாதை மற்றும் மார்க்சிய கொள்கைகளை தழுவி சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. டிவிகே கட்சி திமுக மற்றும் அதிமுக போன்ற பழைய கட்சிகளுக்கு ஒரு புதிய மாற்று சக்தியாக உருவெடுக்கும் நோக்குடன் தீவிரமாக செயல்படுகிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். தற்போதைய தமிழ்நாட்டின் அரசியல் களம் மிகவும் மாறும் தன்மையுடன் உள்ளது. பல கட்சிகள் தங்கள் நிலையை வலுப்படுத்த முயற்சிக்கின்றன. புதிய கூட்டணிகள் உருவாகலாம். டிவிகேவின் இந்த வருகை அரசியல் மறுசீரமைப்புகள் மற்றும் புதிய கூட்டணி ஊகங்களை தூண்டியுள்ளது. அரசியல் விஞ்ஞானிகளிடையே பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. சில அரசியல் ஆய்வாளர்கள் பன்னீர்செல்வம் மற்றும் PTV தினகரன் இணைந்தால் தேவர் சமூகத்தின் பெரிய ஆதரவை ஈர்க்க முடியும் என்று கருதுகின்றனர். இது அரசியல் சமநிலையை மாற்றலாம். PVK கட்சி தீவிரமாக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வருகிறது. 2024 அக்டோபரில் விக்கிரவாண்டியில் அதன் முதல் அரசியல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியது. அந்த மாநாட்டில் விஜய் கட்சியின் நோக்கங்கள், கொள்கைகள் மற்றும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான தொலைநோக்கு பார்வையை விரிவாக விளக்கினார். கட்சி அடிமட்ட அளவில் மக்களை சென்றடைவதிலும் கவனம் செலுத்தி வருகிறது. கிராமப்புறங்கள், சாலைகளில் பணியாளர்கள் மூலம் நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிறது. காங்கேயம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கிய நகரம். இது ஜவுளி நகரம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் குறிப்பிடத்தக்க விவசாயத்துறை, சுழல் சாகரங்கள் கொண்டுள்ளது. இந்த புதிய கட்சி அலுவலகம் திறப்பு விழா தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்தில் டிவிகேவின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கும் போது தமிழ்நாட்டின் அரசியல் களம் மேலும் சூடுபிடித்து பல போட்டிகள் மற்றும் மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு வெற்றி கழகம் அதன் தலைவர் நடிகர் விஜய் தலைமையில் மாநிலத்தின் அரசியல் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்க தயாராக உள்ளது. மக்களின் ஆதரவுடன் முன்னேறும்.